இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போகிற இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் 1 மணி நேரம் யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் லாஸ் டோட்டலாக ஸ்டாப் ஆயிரும். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது கிச்சன் இன்க்ரீடியன்ட் மட்டும்தான். ஸோ எல்லாருமே ரெடி பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜஸ்வின் மீனா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். போதும்க்கா, முடி கொட்டுறது நிற்கவே மாட்டுது. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லா ஹேர் பேக்கையும் யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் ஏன் முடி கொட்டுறது என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இன்றைக்கி நான் உங்களுக்கு ஹேர் பேக் கொடுக்க போகிறதில்ல, ஒரு சூப்பரான ஹோம்மேட் ஹேர் ஆயில் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண போகிறோம். இந்த ஆயிலை நீங்கள் தொடர்ந்து வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணிட்டு வாங்க. உங்களோட ஹேர் ஃபால் அப்படியே கண்ட்ரோல் ஆகும். இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது. இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். இந்த ஆயிலை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிறதுக்கு ஒரு 1/2 hour இல்லைன்னா 1 hour முன்னாடி மட்டும் யூஸ் பண்ணிட்டா போதும். அப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உங்களோட ஹேர் லாஸை உடனே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த ஹேர் ஆயிலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, இது எல்லா ஹேர் டைப் உள்ளவங்களுக்குமே செட் ஆகும். அது போக தேங்காய் எண்ணெய் நம்மளோட ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் வரைக்கும் நல்ல ஒரு திக்னஸையும் முடியோட க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ணோம். இது கூடவே ரெண்டாவதாக எடுத்துக்க போகிறது சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் பால்னஸ் இருக்கிற இடத்துல கூட புதுசாக முடியை வளர வைக்கும். நான் இன்றைக்கி 100 ml தேங்காய் எண்ணெயில் 2 சின்ன வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிறேன். இது கூடவே மூணாவதாக நம்ம கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். இது நம்மளோட ஹேரோட க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும், நியூ ஹேர் க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதோடு சேர்த்து நாலாவதாக நான் எடுத்துக்க போகிறது கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் நம்மளோட பிளாக் ஹேரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். உங்களுக்கு ஒயிட் ஹேர் இருந்துச்சு அப்படின்னா அது நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஆயில் ரெடி பண்ணலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 100 ml தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட தட்டி வச்சுருக்கிற 2 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம வீட்டு கிச்சன் இன்க்ரீடியன்ட் தான். ஸோ நீங்கள் எல்லாருமே தாராளமாக இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் 2 ஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இதோடு நிற்க போகிறதில்ல. இது கூடவே நம்ம இன்னொரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துருக்கிறது அதுதான் வெத்தலை. வெத்தலை நீங்கள் சேர்க்கும் போது உங்களோட ஸ்கேல்ப்பை நல்லா டீப் கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கேல்ப்பில் இருக்கக்கூடிய இச்சிங்னஸையும் சரி பண்ணும், நம்மளோட ஹேர் லாஸையுமே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். வெத்தலையே கையாலேயே பிச்சு இதோட சேர்த்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லாவே இதை பாயில் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும். இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ்வை அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes மட்டும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுருங்க. இது நல்லா சூடு இறங்கட்டும். நம்ம ரொம்ப நேரம் இதை காய வைக்க வேண்டியது இல்லை. உடனே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சூட்லேயே இந்த இன்க்ரீடியண்ட்டில் இருக்கக்கூடிய சாறு எல்லாமே இறங்கிரும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஒரு ஜல்லடையில் ஃபில்ட்ரு பண்ணி ஆயிலை மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஹேர் ஆயில் உங்களோட ஹேர் லாஸை உடனே ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்கிற 5 இன்க்ரீடியண்ட்டுமே நம்மளோட ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீன் பண்ணி டேண்ட்ரஃப் வர விடாமல் பார்த்துக்கும். ஸோ இந்த ஆயிலை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் யூஸ் பண்ணாலே போதுமானது தான். நீங்கள் உங்கள் தலையிலிருந்து ஹேரோட எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஸ்கேல்ப்பையும் நல்லா க்ளீனாக வச்சுக்கும். அதே மாதிரி ஹேரில் ஸ்ப்ளிட்டன்ஸ் வராமலேயும் பார்த்துக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த 100 ml ஹேர் ஆயில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 month வரைக்கும் வரும். ஏன்னா நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த ஆயிலையே நீங்கள் கண்டினியூவாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் டெய்லி ரெகுலர் ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணுறதுக்கு இது ஏற்றது இல்லை. ஸோ நீங்கள் ரெகுலராக ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஜஸ்வின் மீனா ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். JasvinMeena.comலேயும் வாட்ஸ்அப்லேயும் புக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மீஷோ அமேசான்லேயும் ஸ்டாக் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹேர் ஆயிலை கொஞ்சமாக எடுத்து நல்லா கையில் தேய்ச்சி சூடு வரணும். கை சூடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணலாம். இந்த ஆயில் ரொம்ப நல்ல ஸ்மெல்லாம் இருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்கேல்ப்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஹேரில் அப்ளை பண்ணும்போது முடியை பிடிச்சி இழுக்காமல் பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி முடியில் சிக்கு இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஆயில் அப்ளை பண்ணால் நமக்கு ஹேர் லாஸ் ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் எடுத்து உங்களோட ஸ்கேல்ப்லேருந்து ஹேரோட எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே கவர் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு என்ன தெரியுமா, நம்ம ஸ்கேல்ப்பில் மசாஜ் கொடுக்காமல் இருக்கிறது தான்.
பொறுமையாக இந்த மாதிரி மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷன்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது நமக்கு நியூ ஹேர் க்ரோத்தையும் கொடுக்கும், பால்னஸ் இருக்கிற இடத்துலையும் ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணும். இன்னொரு தப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணும்போது கையை உள்ளே கொடுத்து கோதி அப்ளை பண்ணிவிட்டு முடியை தூக்கி தூக்கி எறிவீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எப்படி நீங்கள் கையை கொடுத்து அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த கையை ரிவர்ஸில் எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஷாம்பு சிக்கக்காய் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆயிலை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை ½ அன் ஹவர் முன்னாடியோ யூஸ் பண்ணலாம். இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா சில பேருக்கு இச்சிங் மாதிரி இருக்கும். அது ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிவியராக உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகும், ரொம்ப உங்களுக்கு இச்சிங்னஸ் இருக்குது, ஸ்கேல்பில் டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயிலை ஒரு தடவைனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்மளோட ஹேர் ஃபாலை கம்மி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட் தான். ஸோ நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாரம் கேப் விட்டுட்டு அடுத்த வாரம் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஆயிலை ரெடி பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹேர் லாஸ் குறைஞ்சிருக்கா இல்லையான்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நேற்று ஆயில் யூஸ் பண்ணி இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணேன். ஸோ நேற்று நான் ஹேர் வாஷ் பண்ணேன், இன்றைக்கி நான் ஹேர் வாஷ் பண்ணேன். ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஷாம்பு சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.